அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பவித்ரா. ராமர், ராமாயணம், சீதை, லக்ஷ்மணர், ஹனுமார் இவங்க எல்லாரை பற்றியும் பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் இறைவனுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைய தலைப்பு: தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. மற்ற உயிரினங்களில் ஆடு, மாடு, பசு எல்லா இடத்துலையுமே பிள்ளையை பேணி பாதுகாத்து வளர்க்குறதுங்கிறது ஒரு தாயினுடைய வேலையாக இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு பூனை எடுத்தால் தாய் பூனை தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குது. தாய் புலி தான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையான உணவை வேட்டையாடி கொடுக்குது செய்யுது. ஆனால் மனிதர்களில் மட்டும் அந்த பொறுப்பு தந்தைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அது எப்படி ஈன்று புறம் தள்ளுதல் எம் தலை கடன், சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறது தான் தாயோனுடைய தலையான கடன். அது பிள்ளைய சான்றோனா ஆக்குறது தந்தையுடைய கடன்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ராமர் இந்த ராமாயணத்தில் நடந்துக்கிறாரு. தசரதருக்கு குழந்தை இல்லாமல் புத்திரகாமேச யாகம் நடத்தி அவருக்கு 4 குழந்தைகள் பிறக்குது. குழந்தைகள் பிறந்ததும் அந்த குழந்தைகள் நல்லபடியாக நல்ல ஒழுக்கத்தில் வளரணும்னு முடிவு பண்ணி அவங்கள 5 வயசுலேயே குருகுலம் அனுப்ப முடிவு பண்ணுறாரு. அதாவது ஒரு 10 பேரை ஏமாற்றி அவங்கள்ட்ட இருக்க காசை திருடி நம்ம செல்வந்தராகலாம். ஆனால் 10 பேரை ஏமாற்றி முட்டாளாக்கி நம்மளால் பண்டிதனாக முடியாது அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். அந்த எண்ணத்திற்கேற்ற வசிஷ்டர்கிட்ட போய் நல்லபடியாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு 4 குழந்தைகளும் நல்லபடியாக திரும்பி வர்றாங்க. அடுத்து வந்ததுக்கப்புறம் விஸ்வாமித்ரர் தன்னுடைய யாகம் வளர்க்குறதுக்கு ஒரு உதவி வேணும்னு கேட்குறாரு. என்னன்னு கேட்கல, ராமரை என் கூட அனுப்பணும்னு சொல்லி தசரதர்கிட்ட கேட்டதும் தசரதருக்கு ரொம்ப கஷ்டமாக போகுது. அவரால் அதை ஏற்றுக்கவே முடியலை. இருந்தாலும் விஸ்வாமித்ரர் உறுதியோடு சொல்லவும் அவர் தன்னுடைய மனசை இது பண்ணிட்டு ராமரை கூப்பிட்டு இந்த மாதிரி போகணும்னு சொன்னது எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் ராமர் விஸ்வாமித்ரரோட கிளம்பி போகிறாரு. அவங்க கூட லக்ஷ்மணரும் போகிறாங்க. அங்கே போய் 500 அஸ்திரங்களை முறைப்படி கற்றுக்கிட்டு அதை எங்கே உபயோகிக்கணும், எங்கே உபயோகிக்கக்கூடாதுங்கிற எல்லாத்தையும் அவர் நல்லபடியாக தெரிஞ்சு கற்றுக்கிட்டு வர்றாரு. அடுத்தது சீதையை திருமணம் முடித்து கூட்டிகிட்டு வர்றப்ப இங்கே தான் முக்கியமான கட்டம். தசரதருக்கு வயோதிகமாகிறதுனால அவர் ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும் முடிவு பண்ணி எல்லார்கிட்டையும் சொல்கிறார். சொல்லிட்டு ராமரையும் கூப்பிட்டு சொல்கிறார். சொல்லும்போது ராமர் ஒத்துக்கவே இல்லை. நீங்கள் தந்தை இருக்கும்போது நான் அரியணையில் ஏற முடியாது அப்படின்னு சொல்லி ஒத்துக்க மறுக்கிறார். அப்போ தந்தை தந்தையாகிய தசரதர் சொல்கிறாரு, எனக்கு வயசாகுது, நீ என்னைய தந்தையாக தான் பார்க்குற, ஒரு அரசனாக பாரு, என்னால் அந்த பொறுப்பை ஏற்றுக்க முடியாது, அரச பதவியிலேருந்து விலகி நான் கானகம் போகணும்னு நினைக்கிறேன், அதனால் நீ இதை ஏற்றுக்கோன்னு சொல்லி கெஞ்சி கேட்டதும் ராமர் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் அதுக்கும் ஒத்துக்கிறாரு. பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி தசரதர் கொடுத்த 2 வரங்கள், கைகேயிக்கு கொடுத்த 2 வரங்கள் தெரிய வர்றப்ப எந்த ஒரு உறுத்தலும் இல்லாமல் ராமருடைய முகம் எப்படின்னா அன்று பூத்த தாமரை மலர் போல இருந்துச்சான். அந்த மாதிரி எந்த ஒரு உறுத்தலும் இல்லாமல் அவர் உடனே ஒத்துக்கிறாரு. அதாவது அவர் வாயிலிருந்து சரின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் மனசு சரின்னு சொல்லிருச்சான். அந்த அளவுக்கு தந்தையோடைய சொல்ல காப்பாற்றணுங்கிறதுல அவர் உறுதியாக இருந்திருக்கிறாரு. வனவாசம் போயிட்டார். கடைசி யுத்தம் எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. கடைசியில் சீதையை காப்பாற்றி கூட்டிகிட்டு வராங்க. இலங்கையிலேருந்து கூட்டிகிட்டு ராமன் முன்னாடி கூட்டிகிட்டு வர போகையில் எல்லாரும் சொல்லுவாங்க, ராமரை பார்க்க போகையில் உங்களை அலங்கரிச்சுக்கிட்டு போங்க அப்படிங்கவும் எல்லாருடைய வற்புறுத்தலின் பேரில் சீதையை அலங்காரம் பண்ணிட்டு வர்றாங்க. நிற்கும்போது அதை பார்த்ததும் ராமருக்கு கோவம் வந்துருச்சு. என் கிட்டக்க வராத, உன்னை பார்த்தா சிறையிலேருந்து வர பெண் மாதிரி இல்லை, எனக்கு உன்னுடைய கற்பின் மீது சந்தேகம் வருகிறது அப்படின்னு ராமர் சொல்றாரு. சீதைக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நெருப்பின் மேல் ஏறுறேன், அக்னி பிரவேசம் செய்கிறேன்னு சொல்றாங்க. அதுக்கும் ராமர் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காம சரின்னு சொல்லிடுறாரு. அக்னி பிரவேசம் செஞ்சாலும் அவரால் முழுசா ஏற்றுக்க முடியலை. சிவபெருமானா இருக்கட்டும், பிரம்மரா இருக்கட்டும், தேவர்கள் எல்லாருமே ராமர்கிட்ட சொல்கிறாங்க, சீதா பிராட்டி கற்பிற்கரசி, அவங்கள எந்த சந்தேகமும் பட வேண்டாம்னு சொல்லி எவ்வளவோ சொன்னாலும் ராமர் ஏற்றுக்கல. அப்போ சிவபெருமானுக்கு தெரியுது யாரை கூட்டிகிட்டு வந்தால் ராமருக்கு கேட்பாருன்னு. போய் தசரதை பார்த்து, உங்களுடைய மனதில் ஏற்பட்ட காயத்தை நீக்குவதற்கு நீங்கள் போய் ராமரிடம் சந்தித்து சீதையை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க. தசரதர் ராமரை பார்த்ததும் கட்டி தழுவிக்கிட்டு அவருடைய மனக்காயத்துக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிது. அப்போ சீதையை பார்த்து, நீ ராமர் இப்படி சொல்கிறாரு நினச்சி கவலைப்படாத, உன்னுடைய கற்பின் ஒழுக்கத்தை இந்த உலகத்துக்கே அவங்க வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கான், அதனால எந்த ஒரு மனசங்கடமும் பட வேண்டாம் அப்படின்னு சீதைக்கு ஆறுதல் சொல்லிட்டு ராமரை பார்த்துட்டு, சீதை ரொம்ப நல்ல பொண்ணு, நீ அவன் மனசார ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ராமர்கிட்ட வேண்டிக்கிட்டோம். ராமர் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் சரின்னு சொல்கிறார். அதற்கு பதிலாக 2 வரங்களை மட்டும் கேட்டு வாங்கிக்கிறார். ஏன்னா நீங்கள் துறந்த பரதனையும் கைகேயி அம்மாவையும் நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொன்னதும் தசரதும் சரின்னு ஏற்றுக்கிறார். இதுதான் இந்த
இந்த தலைப்பின் அர்த்தம். நன்றி, வணக்கம்.